பேக் பெயின் பேஷண்ட் நிறைய பேர் வந்து சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ணுவாங்க. எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியுமே சொல்யூஷன் இல்லை, நான் போய் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ணுறேன். பட் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்களோட பெயின் வந்து குறையாம இருக்கு. அப்போ அது ஏன் அப்படின்றது ஒரு கொஷினாக எல்லாருக்குமே இருக்கும். பேக் பெயினுக்கு சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தான் முக்கியமாக, அது தேவையா, அதுதான் முக்கியமான ஒரு தீர்வா அப்படின்றது வந்து இண்டிவிஜுவல் பேஷண்ட்டோட கண்டிஷனை பொறுத்து டிசைட் ஆகுங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்வென்ஷன், சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மசிலை நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்களா, அந்த மசிலை எக்ஸசைஸ் பண்ணீங்களா. இப்போ ஒரு டிஸ்கே விலகி வந்திருக்கு, அது போய் நரம்பு அழுத்துது, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து யூரின் அண்ட் மோஷன் தெரியல அப்படின்னும் போது சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ணுறோம். அப்போ அந்த கம்ப்ரெஷன் ஆன இடத்த ரிலீவ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ சென்சேஷன் ரீகெயின் ஆயிடுது. பட் இது இவ்வளோத்துக்கும் வரதுக்கு முக்கியமான காரணம் அந்த முதுகுல தண்டுவோட மசில் வந்து ப்ரெஷர் ஆகிறதுனால, வீக்காக இருக்கிறதுனால. அதை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணீங்களா அப்படின்னா இந்த பேஷண்ட்ஸ் யாருமே பண்ணுறது கிடையாது. அதனால தான் அந்த சர்ஜரி வந்து ஃபெயிலியர் ரேட்டாக போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் கரெக்டான சர்ஜரி பண்ணிட்டீங்க, எஸ் சர்ஜன் ஹஸ் டன் அ குட் ஜாப். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைசஸ் பண்ணணும். பேஷண்ட்ஸ் வந்து ரெகுலராக அந்த எக்ஸசைசஸ் பண்ணி அந்த மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா ப்ராப்ளமாக இருந்த கம்ப்ரெஷன் தான் ரிலீவ் ஆயிருக்கே தவிர ப்ராப்ளத்தினால உண்டான மசில் வீக்னஸ் வந்து சால்வே ஆகலை. ஸோ அதுக்கு தேவையான மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் லைக் ஸ்பைனல் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸை உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் கைடன்ஸோட கரெக்டாக பண்ணுங்கள். உங்கள் சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரிக்கல் ரிசல்ட்டே நீங்கள் பண்ண போகிற எக்ஸசைஸை வச்சு தான் இருக்குது. ஸோ சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரியாக கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணுங்கள், பெனிஃபிட்டாக இருக்கும். யாராவது சர்ஜரி பண்ணி சஃபர் ஆயிருக்காங்களா, அவங்களுக்கு இந்த ரீல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு எக்ஸசைஸோட பெனிஃபிட் தெரியுங்க. தேங்க்யூ.